சமீபத்தில் நான் பார்த்த ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் தான் இந்த எக்ஸ்கியூமா. போன மாதமே இந்த படத்தை பிரைம் ஓடிடியில் கொரியன் மொழியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல கொரியன் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டேன். ஆனால் சில வாரங்களுக்கு முன்னால் இந்த படத்தை தமிழாக்கம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு படத்தை சீக்கிரமே தமிழாக்கம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறா இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக சூப்பர் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தாங்க புரிஞ்சுது இது வழக்கம் வரக்கூடிய ஹாரர் படம் கிடையாது, இது ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, கொரியாலேயே பெரிய தொழிலதிபராக இருக்கிற ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்கு, அதனால அந்த குழந்தை உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. குடும்பத்துக்கு வந்த முத பேர குழந்தை இறந்துடக்கூடாதுன்னு விரும்புறாங்க அந்த குடும்பம். அதோட சேர்த்து மாந்திரிக மன்றங்களை கூப்பிட்டு ஒரு உண்மையை சொல்றாங்க அந்த குடும்பம். தங்களோட மூதாதையர்களை நாங்கள் சரியான இடத்துல புதைக்கல, ஒரு காட்டு பகுதியில் கொண்டு போய் புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களோட மூதாதையர்களுக்கு பிடிக்காம இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏதாவது ரிச்சுவல் பண்ணி அந்த பணத்தை எடுத்து வேற இடத்துல புதைக்கவோ இல்லை எரிக்கவோ செய்யுங்கன்னு அந்த கும்பல்கிட்ட சொல்றாங்க. அந்த மாந்திரிக கும்பல் அவங்க சொன்ன மாதிரியே அந்த பணத்தை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அந்த குழந்தையும் நல்லபடியா பொழைச்சிருது. ஆனா அந்த கதை அதோட முடியல. அந்த மாந்திரியத்துல ஈடுபட்ட ஒவ்வொருத்தருக்கா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அந்த இடத்துக்கு திரும்பி போறாரு நம்ம ஹீரோ. ஏற்கனவே எந்த இடத்துல பணத்தை தோண்டி கொண்டு போய் எரிச்சாங்களோ அதே இடத்துல திரும்பி தோன்றாங்க. அங்கதாங்க ட்விஸ்ட், இன்னொரு பணம் அந்த இடத்துல கிடைக்குது. அந்த பணத்துக்கும் இந்த பணத்துக்கும் என்ன சம்பந்தம், அந்த குடும்பம் ஏன் இதை மறைச்சாங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த தீய சக்தியை ஒழிச்சாரா அப்படிங்கறத மீதி கதை. மொத்தத்துல எக்ஸ்கியூமா ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸ். மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா போய் பாருங்க கைஸ்.